அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: ஜனவரி 6ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குகிறது. சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மேலும் இந்த ஆளுநர் உரை கூட்டமானது எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது தொடர்பாக அலுவல் ஆய்வு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் எனவும் சபாநாயகர் கூறியுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: கனமழையால் ஒத்திவைக்கப்பட்ட பாடங்களுக்கு அரையாண்டு தேர்வை நாளை, அதாவது டிசம்பர் 21ஆம் தேதி நடத்த பள்ளி கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டும் உள்ளது. கனமழையால் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி பல மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வு நடத்தப்படவில்லை. அந்த நாளில் நடைபெறாத பாடத் தேர்வுகள் நாளை நடத்த வேண்டும். இது தொடர்பாக அனைத்து பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் அந்தந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் தெரியப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் 705 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 325 பேருந்துகளும், டிசம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை 280 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. சென்னை, கோயம்பேடிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு டிசம்பர் 20ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதிகளில் மொத்தம் 81 பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இதில் மாதவரத்திலிருந்து மொத்தம் 20 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கிட திட்டமிடப்பட்டும் உள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் தங்களது பயணத்திற்கு tnstc.in மற்றும் மொபைல் ஆப் மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: குரூப் 2 2A தேர்வு OMR முறையில் நடைபெறும் என TNPSC அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 38 இடங்களில் தேர்வு மையங்களை அமைத்து அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் கணினி வழியில் நடத்தப்பட்ட அரசு வழக்கறிஞர்களுக்கான தேர்வில் குளறுபடி ஏற்பட்டதால் குரூப் 2A தேர்வையும் பழைய முறையிலேயே, அதாவது OMR தாள்களிலேயே நடத்த TNPSC முடிவு செய்துள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குரூப் 2A தேர்வானது OMR ஷீட் முறையிலேயே நடைபெறும் எனவும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வரும் டிசம்பர் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி முதல் மீண்டும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. 23ஆம் தேதியிலிருந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர மழை பெய்ய தொடங்கும். அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி தமிழ்நாட்டில் பரவலாக மழையை கொடுத்து சென்றே அரபிக்கடல் பகுதியில் இந்த தாழ்வு பகுதி வலுவிழக்க இருக்கிறது. ஆறாவது அறிவிப்பு: சென்னை மெரினாவில் உணவு திருவிழாவை துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட உணவு வகைகளை 65 சுய உதவிக்குழுக்களை சேர்ந்தவர்கள் தயாரித்து விற்பனை செய்கின்றனர். கொங்கு மட்டன் பிரியாணி, பள்ளிப்பாளையம் சிக்கன், சிவகங்கை மட்டன் உப்பு கறி உள்ளிட்ட உணவு வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றன. நாளை முதல் டிசம்பர் 24ஆம் தேதி வரை பகல் 12:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை உணவு திருவிழா நடைபெறும் எனவும் மகளிர் சுய உதவிக்குழுக்களின் பொருளாதாரத்தை முன்னேற்றத்திற்கு உதவிடும் வகையில் இந்த உணவு திருவிழா நடைபெறுது எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழகத்தில் காலியாக உள்ள 8997 சமையல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இவர்களுக்கு மாதம் 3000 தொகுப்பூதியம் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுப்பூதிய சமையல் உதவியாளர் பணி நியமனத்துக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி என நிர்ணயமும் செய்யப்படுகிறது. இந்த பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமனம் செய்வதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: ஹெல்மெட் அணிவது தனிப்பட்ட விருப்பம் என முதலமைச்சர் உத்தரவிட்டதாக வதந்தி பரவுகிறது என உண்மை சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிய வேண்டாம் என அரசு எந்தவிதமான உத்தரவும் பிறப்பிக்கவில்லை எனவும் 2018ஆம் ஆண்டிலிருந்தே இந்த வதந்தி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது எனவும் தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்துள்ளது. ஒன்பதாவது அறிவிப்பு: ரயில் பயணிகள் வாலெட் பயன்படுத்தி UTS மொபைல் ஆப் அல்லது ATVM மூலமாக டிக்கெட் எடுத்தால் 3% கேஷ்பேக் வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
ரயில்வே வாரிய உத்தரவின்படி 20 டிசம்பர் 2024 முதல் ரயில் பயணிகள் வாலெட் பயன்படுத்தி யூடிஎஸ் மொபைல் ஆப் அல்லது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின் மூலமாக யூடிஎஸ் டிக்கெட் எடுக்கும்போது டிக்கெட் கட்டணத்திலிருந்து 3% கேஷ்பேக் வழங்கப்படும். இதற்கு முன்பு வேலெட்டை ரீசார்ஜ் செய்யும் போது வழங்கப்பட்ட 3% சலுகை இப்போது டிக்கெட் எடுக்கும்போது வழங்கப்படுகிறது. 10வது அறிவிப்பு. கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறை இடையே கண்ணாடி பாலத்தை டிசம்பர் 30 முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் என அமைச்சரான ஏவாவேலு தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா கொண்டாட்டமானது வரும் 30, 31 மற்றும் ஜனவரி 1 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. 11வது அறிவிப்பு. தமிழகத்தில் புதிதாக துவங்கியுள்ள அரசு ஐடிஐகளில் மாணவர் நேரடி சேர்க்கையானது வருகிற 31 வரை நடைபெறுகிறது எனவும் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை எனவும் கல்வி உதவித்தொகையாக அவர்களுக்கு மாதம் 750 வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு வழங்கக்கூடிய விலையில்லா மிதிவண்டி, விலையில்லா சீருடை, விலையில்லா காலணிகள், விலையில்லா பயிற்சிக்கான கருவிகள், கட்டணமில்லா பேருந்து வசதிகளும் வழங்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 9499055689 இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. கடந்த அக்டோபர் 19 தமிழ் இலக்கிய திறனறிவு தேர்வு நடந்தது. இந்த தேர்வில் 2,35,025 மாணவ மாணவியர் பங்கேற்றனர். அவர்களில் 1,500 மாணவர்கள், அதில் 750 பேர் அரசு பள்ளி மாணவர்கள், 750 பேர் அனைத்து வகை பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில்தான் இந்த தேர்வின் முடிவுகள் இன்று காலை 11 மணிக்கு வெளியிடப்பட உள்ளது. இந்த தேர்வில் பங்கேற்ற மாணவர்கள் tge.t.government.in என்ற இணையதளத்தில் தங்களுடைய பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்கமும் அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மாநில நிதி திட்டத்தின் கீழ் 2024-25 ஆண்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையின் சார்பில் 177 கோடி மதிப்பில் 34 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கடந்த 17 இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக 14வது அறிவிப்பு. தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிர் நலன் கருதி 17 சிப்காட் தொழில் பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகம் அமைக்க அமைச்சரான டிஆர்பி ராஜா முன்னிலையில் கையெழுத்தானது. தொழிற்சாலைகளில் வேலைக்கு செல்லும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் சிப்காட் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 17 சிப்காட் தொழில் பூங்காக்களில் குழந்தைகள் காப்பகங்களை தொடங்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.